கம்ப்ளீட் சவுண்ட்னஸ், பெர்ஃபெக்ட் சவுண்ட்னஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. பேரு சொல்லுவேன், நீங்க இந்த நாமத்தில் வைக்கிற விசுவாசம் தான் இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. ஆண்டு எதை கொடுத்தாலும் என்ன கொடுப்பாரு? சர்வாங்க சுகம், அதாவது பூரணமான சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். எந்த சுகத்தை கொடுத்தாலும் சர்வாங்க சுகத்தை கொடுப்பார், பர்ஃபெக்டா செய்வார். ஒரு காரியத்தை மனுஷனுக்கு செய்வதை காட்டணும், ஆண்டவர் என்ன செய்வாரு? பர்ஃபெக்டா விசுவாசிக்கிறீங்களா? பூமிக்கு அனுப்புனார் பிதாவாகிய தேவன், பர்ஃபெக்டா செஞ்சுட்டு தான் வந்தார். பிதாவே எல்லாத்தையும் என்ன செய்தேன்? நிறைவேற்றினேன். கொடுத்த எல்லா வேலையும் நான் என்ன செய்தேன்? முடிந்தது, நிறைவேற்றினேன். தேக செய்து நிறைவேற்றும் சொல்லி எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா செஞ்சுட்டு தான் முடிந்ததுன்னு சொல்லி அந்த ஆவியாளர் போகிறார். அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் அவர் எதை செஞ்சாலும் பெர்ஃபெக்டா செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்லோகம் கொடுத்தா பெர்ஃபெக்டா செய்வார். அல்லேலூயா. பெர்ஃபெக்டா செய்வார். அதெல்லாம் நல்லா ஆணித்தரமா விசுவாசிங்க. கடவுளே செய்யவே மாட்டார். ஏன்னா அவருடைய சுபாவமே அது கிடையாது. கடவுளே செய்யறதே அவர் கிடையாது, பிசினஸே கிடையாது. எதை செஞ்சாலும் பெர்ஃபெக்டா தான் செய்வார். சோதனம். அப்ப அந்த நாமத்து மேல வைக்கிற விசுவாசம் தான் இங்கே பேதுரு சொல்றார், இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. அந்த நாமத்தின் மேல விசுவாசம் வச்சா அந்த நாமம் என்ன கொடுக்குமா? சர்வாங்க சுகத்தை கொடுக்கும். இயேசு நாமம் என்னத்தை கொடுக்கும்? சர்வாங்க சுகத்தை கொடுக்கும். ஆமென். அந்த நாமத்தின் மேல விசுவாசம் வைங்க, உலகத்தையே ஜெயிக்கலாம். ஆமென். உலகம் நம்முடைய விசுவாசமே, இயேசு நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க. உலகம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆவிக்குரிய ரீதியிலே வேதம் எதை குறிப்பிடுகிறது சொன்னால் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதைத்தான் உலகம் என்று குறிப்பிடுகிறது. இந்த இச்சைகளையும் பெருமைகளையும் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அதை என்ன பண்ணிடலாம்? நம்ம ஜெயிச்சிடலாம். ஆமென். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே இந்த உலகத்தை எனக்கு எதிராக வருகிற அந்த பாவங்களை நான் ஜெயிப்பேன். ஆமென். ஜெயிக்க முடியும். நான் உலகத்தான் அல்ல, நீங்கள் உலகத்தார் அல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் சொல்லியிருக்கிறார்.